வணக்கம். நான் டாக்டர் ஜோதிகா பிஎம்எஸ் அக்ஷரா சித்தா வர்மா மெடிக்கல் சென்டர்ல பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம அக்ஷரா நேச்சுரலோட வெயிட் லாஸுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஸோ இப்ப இருக்க வெயிட் கெயின்ங்கிறது ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூவா இருக்கு. வெயிட் கெயின் எதனால வருது பாத்தீங்கன்னா, எனர்ஜி இன்டேக் ஜாஸ்தியா இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப கம்மியா இருக்கு. சாப்பிட்ற அளவுக்கு நம்ம எந்த வேலையும் செய்யறது. என்ன மாதிரி சாப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை சுகர் இன்டேக், சால்ட் இன்டேக், ப்ராசஸ்டு ஃபுட். ஸோ இதெல்லாம் நிறைய இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நமக்கு வெயிட் கெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இது நம்ம நேச்சுரல் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து கியூர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் கோலன் ஹைட்ரோதெரபி. சோ கோலன் ஹைட்ரோதெரபிங்கிறது பாத்தீங்கன்னா, லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலை நம்ம கம்ப்ளீட்டா கிளீன் பண்றோம். சோ கிளீன் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். அதனால நம்ம கட் ஹெல்த் நல்லா இருக்கும். சோ கட் ஹெல்த் நல்லா இருக்கும் போது லிவரோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா, இன்ஃப்ரா ரெட் ரேஸ் தெரபி. சோ அது கொடுக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அந்த டீப் ரேஸ் நம்ம உடம்புல பெனிட்ரேட் ஆகும்போது நமக்கு ஸ்வெட்டிங் ப்ராசஸ் நடக்கும். சோ அந்த ஸ்வெட்டிங் ப்ராசஸ் மூலமா அக்குமுலேட் ஆயிருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மெட்டபாலிசம்ல இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வெளியேற்றணும். சோ இதுவும் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் திங், நம்ம அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்மா. சோ இது நம்ம பர்டிகுலர் பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணும்போது எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் திங் நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஃபைபர் கண்டென்ட். சோ ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். நியூட்ரிஷன் ஓரியன்டாவே எல்லாமே டிஃபிஷியன்சியா இருக்குது, இன்பேலன்ஸா இருக்குது, எல்லாமே பேலன்ஸ். ஸோ அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபிஃப்த் திங், நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ வாக்கிங் ஆர் யோகா வித் முத்ரா, பிராணாயம் இது ரெண்டுமே பண்ணலாம். முத்ரா ஒரு 10 minutes, பிராணாயம் ஒரு 10 minutes, ஒரு 1/2 hour யோகா. இது பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.